ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப் குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்டியான ஃபிஷ் ஃப்ரை மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா செய்கிறதுக்கு எந்த வகையான மீன்களும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி நான் மத்தி மீன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் இப்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இந்த மீனை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 75% நல்லா வறுத்தெடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோன்னு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபிஷ் வறுக்கிற அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம ஊற வச்சுருக்கிற மீன்களை ஒவ்வொன்றா போட்டு நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. ஒரு 75% வறுத்தெடுத்தால் போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்துட்டு இது ஒரு பக்கமாக வச்சுருங்க. அடுத்து நம்ம மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்து மசாலா செய்கிறதுக்கு நம்ம மீன் பொரிச்ச அந்த எண்ணெயிலே நம்ம மசாலா செய்ய போகிறோங்க. எண்ணெய் ஹீட்டாக தான் இருக்குது ஆல்ரெடி. அதில் கடுகு போட்டுக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்ந்து வர வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டை பார்த்திங்கன்னா நான் உரலில் தட்டி எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அளவாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம மீன்லேயும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது அளவாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி, வெங்காயம், நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே ஒன்று சேர வர வதங்குறதுக்கு நான் இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வேக விடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிருச்சுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற மீன்களை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மினிட்ஸ் கழித்து நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மீனும் மசாலா எல்லாம் ஒன்று சேர வர வெந்து ரெடி ஆயாச்சுங்க. இது சூடான சாதம் இல்லைன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி நீங்கள் எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஹாப்பி லைஃப் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம், டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி, பாய்.